ஒரு கிரியேட்டராக அதை கண்டுக்காம விட்டோம்னா இதை பண்ணாதவங்களாம் இனிமேல் இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் இது மாதிரி காசு கொடுத்து அவங்கள பற்றி பேசுகிற எல்லா சேனலுக்குமே வீடியோ ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வளம் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வந்துடுறேன். கேகே ப்ரோ என்ன பண்ணார், அந்த அக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அக்கா வந்து ஓஎஃப் வச்சுருக்கு, அதாவது ஒன்லி ஃபேன்ஸ். எனக்கு ஒன்லி ஃபேன்ஸ்னால் என்னென்னு தெரியாது அப்படின்னா, நம்ம அந்தரங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் செல் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம விற்கிற பிளாட்ஃபார்ம். நம்ம இந்தியாவில் ஓஎஃப் கிடையாது, அது மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் வச்சு தான் இந்த அக்கா செல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஆளை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அங்கே தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை போய் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்களே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியா இருக்கும், அவங்களாம் கெடுக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா, ரொம்பவே தப்புங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கேகே ப்ரோ ஒரு வீடியோ போடுறாரு. அவர் தான் கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி பேசினா ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்னு கூட சொல்லலாம், அதிக சப்ஸ்கிரைப் வச்சு கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லலாம். சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் அதை பற்றி பேசினாங்க, பெருசாக யாரும் கண்டுக்கல. ஏன் பேசலை அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி தான் பேசி ஒரு பரதேசி நம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டோம். அந்த பரதேசி போராடலாம் அவன் ஜாதியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த அக்கா யாரு அப்படின்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியவே தெரியாது. அதனால இவங்களையும் எடுத்து பேசி அதுவே இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. கேகே ப்ரோ என்ன சொன்னார்னா, இவங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு. அதான் உண்மையும் கூட. ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் அங்கே இருக்கிற பாய் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இவங்க யார் என்ன, இவங்களை எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணாங்கன்னா அவங்க 100% தப்பான வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பேசுறதுனால அந்த அக்கா கேகே ப்ரோ போட்ட வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லி மெயில் சென்ட் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க டேரெக்டாக பண்ணலை, ஒரு ஏஜென்சியை வச்சு மெயில் பண்ணுறாங்க. அந்த ஏஜென்சியோட வேலை என்ன அப்படின்னா, படம் எடுக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களோட படத்தை யாரையும் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாது, அதை வந்து பார்த்துக்கிறது தான் அவங்களோட வேலை. அந்த ஏஜென்சிக்கு காசு கொடுத்து இவங்களை பற்றி பேசியிருக்க எல்லா சேனல்லேருந்து வீடியோ ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி தான் கேகே ப்ரோக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுறாங்க வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் டேரெக்டாக யூடியூப்லேருந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தா கண்டிப்பாக வீடியோ ரிமூவ் பண்ணி தான் அவனு வேறு வழியே கிடையாது. சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, நம்ம காப்பி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆபாச அக்கா ஒருத்தர் வந்து போயிருப்பாங்க சீஃப் கெஸ்ட்டாக. நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஆபாசமான ஆளுங்களை இந்த மாதிரி சொல்கிறது அங்கே போய் பண்ணுறாங்க. தன்னோட சொல்கிறது நானாவது கொஞ்சம் அவங்க மரியாதை சொல்லியிருந்தேன். மற்றவங்க எங்களை வந்து ப்ராஸ்டியூட் மாதிரி பேசியிருப்பாங்க, அசை திட்டிருப்பாங்க. நான் போனால் போது ஒரு பெண்ணாச்சு, ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொண்டு இருந்தால் நான் அதை கொஞ்சம் தப்பாக பேசிக்க மாட்டேன். ஓகேவா, அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு மட்டும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஆளுங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூட்டாதீங்கன்னு வீடியோ போட்டிருப்பேன். இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளாக எனக்கு ஃபோனை போட்டு என்னை வந்து இந்த வீடியோ தூக்குன்னு மாட்டிகிட்டே இருந்தாங்க. வீடியோ தூக்கு இல்லாமல் கேஸ் போடுறேன் அப்படின்ட்டு. அதன் பிறகு நான் கேஸ் போட முடியாதுன்னு சொல்லி பண்ணக்கப்புறம் அதான் பேசி தூக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இப்படியே போச்சு அப்படின்னா நாளைக்கு யாருமே எதுவுமே பேச முடியாது. ஓகே, இது இப்படியே தான் அப்படியே தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்து இது பண்ணுங்க சோல்ஜர்ஸ். நம்ம சேனலுக்கு முதல் ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வியூஸே போகாது, வீடியோ எங்கேயுமே ஷோ ஆகாது. நம்ம சேனலை போய் செக் பண்ண மட்டும் தான் வீடியோ இருக்கிறது தெரியும். வீடியோ பெருசாக நமக்கு யாருக்குமே ஷோ ஆகாது. ரெண்டாவது ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா நம்மளால் 90 நாளைக்கு வீடியோவே போட முடியாது. மூணாவது ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா யூடியூபோட சிஇஓ வந்தாலும் யூடியூப் சேனல்லேருந்து காப்பாற்ற முடியாது. மூணாவது ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா சேனல் க்ளோஸ் தான், அவ்வளோதான். மூணாவது ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா இதான் ஒரே வழி. அது மாதிரி அவங்க டேரக்டாக ஸ்ட்ரைக்கே கொடுத்துட்டாங்க. இப்போ கேகே ப்ரோ சேனலில் அந்த வீடியோவும் இருக்காது. இதில் எங்கே பேச்சு சுகம் அடிபடுதுன்னா, இந்த மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணுறப்போ நம்ம இங்கே தான் தப்புன்னு சொல்லி பேச முடியும். அங்கேயும் வந்து ஆள் விட்டு அடித்தா என்ன பண்ணுறது, எங்கேயுமே பேச முடியாது. ஆல்ரெடி இன்ஸ்டா பக்கம் போனால் ஃபுல்லாக ப்ரொமோஷன்ஸும் ஆடு மட்டும்தான் இருக்குது. பெருசாக இதை பற்றி யாருமே வாய்ஸ் ஒர்க் பண்ணாதனால தான் அவங்க காசு இருக்குன்னு திமிரா காட்டுறாங்க. இப்போ அந்த அக்கா எலிவாலை பிடிக்கிறேன்னு டைனோசர் வாழையை பிடிச்சிட்டாங்க. ஏப்ரோடி நந்தாபுரம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபுல்லாகவே அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு புட்டு வச்சிட்டாரு. அவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. எனக்கு டிஃபர்மேஷன் கொடுத்து பாருங்களேன், அடுத்த செகண்ட் நோட்டீஸ் வரும். ஒரு கிரியேட்டராக அதை கண்டுக்காம விட்டோம்னா இதை பண்ணாதவங்களாம் இனிமேல் இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் இது மாதிரி காசு கொடுத்து அவங்கள பற்றி பேசுகிற எல்லா சேனலுக்குமே வீடியோ ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா இங்கே எதுவுமே பேச முடியாது, யாருமே பேச முடியாது. யூடியூப்ல யாருமே உட்காந்து பார்க்க முடியாது. யூடியூப்ல உண்மையாக எதுவுமே இருக்காது. நாளைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டும் தான் ஓடும். ஃப்ரீடமாக பேசவே முடியாது. இதுக்கப்புறம் என்னால் அப்படி பேச முடியாது விஷயத்துக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல.